வணக்கம் நண்பர்களே! தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமால மட்டும்தான் அதிரடி மேல அதிரடி, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் குடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல. தமிழக அரசியல்லயும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அதிரடியான செயல்பாடுகள நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில இன்னைக்கு தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. அதுலயும் ஒரு மாஸான அறிவிப்பு என்ன தெரியுமா? செயற்கை நுண்ணறிவுக்கும், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் பிரத்யேகமான ஒரு அமைச்சர நியமிச்சிருக்காரு. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு ஒரு அமைச்சர தனியா பிரத்யேகமா நியமிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு கேரளாவுல வி.டி. சதீசன் தலைமையிலான அமைச்சரவையில செயற்கை நுண்ணறிவுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான அமைச்சரை வச்சிருந்தாங்க. வி.டி. சதீசன் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில பி.கே. குன்காலிக்குட்டிக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக நியமனம் பண்ணாங்க. கேரளாவுல அறிவிச்ச சில நாட்கள்லயே தமிழ்நாட்டிலையும் சி.எம். விஜய் அவர்கள் இந்த அதிரடியை காட்டியிருக்காங்க. ஏன் 2 மாநிலத்திலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அன்ஃபில்டரான காரணங்கள் என்ன? அரசுக்கு இதனால பயன் என்ன? அவங்களுக்கு என்ன லாபம்? ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இத பத்தி அன்ஃபில்டரான காரணங்களை சிம்பிளா உடைச்சு பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். அவரோட தேர்தல் வாக்குறுதியிலே தமிழ்நாட்டுக்குன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணுவோம். இளைஞர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கற்றல் அவசியம். இதனால உலகத்தரம் வாய்ந்த ஐடி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால பெரிய டெக் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவாங்க. $1 பில்லியன் முதலீடு தமிழ்நாட்டை நோக்கி வரும். அவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த வேலை வாய்ப்புகளும் அதற்கு இணையான அங்கீகாரமும் தமிழ்நாட்டிலே கிடைக்கணும். குறிப்பா கோயமுத்தூர், சென்னை, திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல ஐடி டெக்னீஷியன் சார்ந்த தொழில்நுட்பங்களும் முதலீடுகளும் வரணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். இதுதான் விஜய் அவர்களோட மாஸ்டர் பிளான். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் தனியா ஒரு அமைச்சரவையை ஒதுக்கி அமைச்சரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல எவ்வாறு அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆக போறாரு, எப்படி வெற்றி கண்டு தமிழகத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போறாங்க, உங்களை போலவே நானும் காத்திருக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உலகமே வேலை வாய்ப்பு இல்லாம பயத்துல இருக்கும்போது அரசாங்கம் ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தத்தெடுத்து அதுல முதலீடுகள் பண்ணுது? இதற்கு பின்னாடி இருக்க லாப கணக்கு என்ன? அதாவது முதல் விஷயம், அரசாங்கம் தரக்கூடிய இலவச நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள், உரிமைத் தொகைகள், சலுகைகள் இது போன்ற பலவற்றை கண்காணிக்கிறதுக்கும் மூலமா போலி ஆவணங்கள் மூலமா வச்சு அரசாங்கத்தை ஏமாத்தி அந்த சலுகைகளை பெறுறாங்க. போலியான மோசடிகளை தவிர்ப்பதற்கும் இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஏன்னா பல லட்சக்கணக்கான டேட்டாக்களை ஒரே செகண்ட்ல ஸ்கேன் பண்ணி அப்ரூவல் பண்ணி சரியான திட்டங்கள் சரியான நபருக்கு போய் சேருதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ரொம்ப எளிமையா இருக்கு. ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்து இயங்குறதுனால மிகவும் எளிமையா மாறிடும். மனிதனால இதெல்லாமே சரி பண்ண முடியும். ஏன்னா காலதாமதமாகும். 2வது விஷயம், அரசு அலுவலகங்கள்ல எவ்வளவு ஃபைல் தேங்கி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஃபைல்கள் தேங்கி நிற்கும். இது எல்லாமே சரிபார்த்து அப்ரூவல் பண்றதுக்கு காலதாமதமாகும். ஆனா ஏஐ அல்காரிதம் என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு செகண்ட்ல ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டை சரி பண்ணி அப்ரூவல் பண்ணுமா, ரிஜெக்ட் பண்ணுமான்னு உடனே ரிசல்ட்டை கொடுத்துரும். அப்படி அப்ரூவல் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு, கீழ்த்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு உடனடியாக சான்றிதழ் கிடைக்கும், சேவைகள் கிடைக்கும். இதனால லஞ்சம் ஒழியும். இத்தனை வருஷமா கட்டமைக்கப்பட்ட நம்ம அரசு அலுவலகங்கள்ல நம்ம லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும். அந்த கட்டமைப்பை அப்படியே அடிமட்டமா உடைச்சி எடுத்துரும். 3வது விஷயம், அது என்னன்னா இயற்கையை கணிக்கிறது. எப்போ மழை வரும், எவ்வளோ வெயில் அடிக்கும், அப்படி இயற்கையை கணிச்சு அதற்கு முன்னாடியே விவசாயத்தை வளர்க்குறதுக்கும், மழை வந்தா பெருவெள்ளம் வந்தா உயிர் சேதங்களை காப்பாற்றுறதுக்கும், பொருளாதார சேதம் காப்பாற்றுறதுக்கும் எல்லாத்துக்குமே டெக்னாலஜி பயன்படுத்த போறாங்க. இதுல எவ்வளவு
பயன்படுத்தி எவ்வளவு முன்னேற்றம் கண்டு எவ்வளவு வெற்றி பெற போகிறாங்க. உங்களை போலவே நானும் காத்திருக்கேன். ஏஐ அமைச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது? இதை பற்றி உங்களோட கருத்துரை பட்டியலை நேர்மையாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.